வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தியுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கடந்த அரசாங்கம் மனிதவள செயற்பாடு தொடர்பில் கவனம் செலுத்தவில்லை. அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவிப்பு. கிளிநொச்சி முறிப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தை அடுத்து அமைதியின்மை. வடமாகாண கல்வி தொடர்பில் பலரும் கருத்து. பாடசாலைகளில் அதிபர்கள் வார நேரங்கள் இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக படிப்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு கௌரவமான இனமாக வளர முடியும். 4 தலைமுறைகளாகியும் அடிப்படை வசதிகளின்றி வாழும் கொழும்பு பேரடைஸ் பிளேஸ் மக்கள். தொடர்வன உள்நாட்டுச் செய்திகள். போதுமான அளவு மழை கிடைக்குமாறு வேண்டிய நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் விசேட பூஜை ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கலந்து கொண்டார். திபுலாகல சொருவில முத்துமாரியம்மன் கோயிலில் இந்த பூஜை வழிபாடு நடைபெற்றது. கடந்த காலங்களில் நிலவிய கடும் வறட்சியினால் மழை கிடைக்க பிரார்த்தனை செய்து கடந்த டிசம்பர் மாதம் திபுலாகல சொருவில முத்துமாரியம்மன் கோயிலில் வைத்திருந்த நேர்த்திக்கடனை ஜனாதிபதி இன்று நிறைவேற்றினார். அத்துரலிய ரத்ன தேரர் உள்ளிட்ட சமய தலைவர்களும் அரசியல் பிரதிநிதிகள் சிலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மகாவலி 10ஆம் வலயத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட விளைச்சலின் முதல் பகுதி இதன்போது கடவுளுக்கு படைக்கப்பட்டது. கலாசார நிகழ்வுகள் விழாவை அலங்கரித்தன. தாதியர் சேவைக்காக புதிதாக இணைத்துக் கொள்ளப்படும் 1300 தாதியர்களுக்கு இன்று நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்காக மனித வளத்தை மேம்படுத்தல் எனும் துணிப்பொருளில் அலரி மாளிகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. கடந்த அரசாங்கத்தில் இருக்கும்போது நாம் இந்த நாட்டின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயற்பட்டோம். அதிவேக வீதிகளை அமைத்தோம், விமான நிலையங்களையும் துறைமுகங்களையும் அமைத்தோம். எனினும் எம்மால் மக்களுக்கான வீடுகளை அமைக்க முடியவில்லை, எம்மால் மக்களை மேம்படுத்த முடியவில்லை. அதனையே வடக்கின் தேர்தல் முடிவு வெளிப்படுத்தியது. வடபகுதிக்கான நூற்றுக்கணக்கான பில்லியன்களை செலவு செய்தனர். அதிவேக வீதிகளை அமைத்தாலும் அப்பகுதி மக்களுக்கு அதில் நடந்து செல்ல மாத்திரமே முடிந்தது. ஆக குறைந்தது அவர்களுக்கு சைக்கிள்களாவது கிடைக்கவில்லை. நான் வடக்கின் பல கிராமங்களுக்கு சென்றேன். எனக்கு உணவளிக்க அந்த அப்பாவி மக்களுக்கு வீடுகளில் இடம் இருக்கவில்லை. அந்த வீடுகளில் உட்கார்ந்து சாப்பிட கதிரை மேசைகள் இல்லை. பொது மண்டபம் ஒன்றில் அதற்கான ஏற்பாடுகளை செய்தனர். அவ்விடத்தில் சமைத்து மிகவும் சுத்தமான உணவை எனக்கு வழங்கினார்கள். வறுமை கோட்டின் கீழ் வாழும் அந்த அப்பாவி தமிழ் மக்களோடு நான் அமர்ந்து சாப்பிட்டு விட்டு வந்தேன். எனினும் இன்று நாம் அவர்களுக்கான வீடுகளை அமைக்கின்றோம். விமான நிலையங்கள் அல்லது துறைமுகங்கள் அல்ல, மனித வளத்தை மேம்படுத்துவது குறித்து அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். அம்பாறை இறக்காமம் பகுதியில் உணவு விஷமடைந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட 2 மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்ட 2 நேற்று அம்பாறை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 2 சந்தேக நபர்களும் தலா 2 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கப்பட்டனர். எனினும் பிணை நிபந்தனையை சந்தேக நபர்கள் பூர்த்தி செய்யாமையினால் 2 மீண்டும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் மே மாதம் 3ஆம் தேதி வரை சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அன்னதான நிகழ்வில் சமைத்த இறக்காமம் பகுதியைச் சேர்ந்த 2 சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உணவு விஷமடைந்தமையால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கல்முனை பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் ஆதம் லெப்பே அலாவுதீன் குறிப்பிட்டுள்ளார். ரக்காமம் வாங்காமம் பகுதியில் இடம்பெற்ற அன்னதான நிகழ்வின் போது வழங்கப்பட்ட உணவு விஷமடைந்ததால் 3 உயிரிழந்ததுடன் சுமார் 900 பேர் வரை பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா திருநாவட்குளம் முன்பள்ளி கட்டட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. முன்பள்ளி அதிபர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். கிழக்கு மாகாணத்திலே ஒரு மதுபான சாலையை திறப்பதற்காக அதுக்கு மத்திய வங்கியிலே முறை மோசடியில் ஈடுபட்ட ஒருவருடைய நெருங்கின உறவினர் ஒருவருக்கு அது வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் வடக்கிலே எங்களுடைய ஃபேக்டரி தொழிற்சாலைகள் எவ்வளவோ கோரிக்கை விடப்பட்டது. ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை, பரந்தன் ரசாயன தொழிற்சாலை, கேக்கஸ்ல இருக்கிற சீமந்து தொழிற்சாலை, பல கோரிக்கைகள் விட்டும் செய்யப்படவில்லை இந்த அரசு.
ஆனால் கிழக்கிலே மதுபானத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செய்கின்றது. கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி முறிப்பு பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சியிலிருந்து முழுங்காவில் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று அதே திசையில் பயணித்த சைக்கிளுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த அக்கராயன்குளம் பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் ஆறுமுகம் என்ற 67 வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த பேருந்து வேக கட்டுப்பாட்டை இழந்தமையே இதற்கு காரணம் எனவும் விபத்துடன் சம்பந்தப்பட்ட பேருந்து நேற்றைய தினமும் இவ்வாறு விபத்தில் சிக்கியதாகவும் தெரிவிக்கும் பிரதேச மக்கள் அவ்விடத்தில் எதிர்ப்பினை வெளியிட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இது தொடர்பில் அறிந்து கொள்ளும் பொருட்டு நாம் இலங்கை போக்குவரத்து சபையின் கிளிநொச்சி காரியாலயத்துடன் தொடர்பினை ஏற்படுத்திய போதும் அது கைகூடவில்லை. அவரத்தில் நடந்த சம்பவம் அடிபட்ட பஸ் இன்றைக்கு பிரேக்க போட்டா என்னதுக்கு விடுவீங்க? பஸ் எடுக்க போறோம் நீங்க இப்ப பொறுப்பு இல்லைன்னு சொல்றீங்க. போலீஸ் எங்க போலீஸ் பஸ் எடுக்கிறாங்க போலீஸ் சொல்லியாச்சு. பொறுப்பு இல்லையா நீங்க? அவர் சொன்ன பஸ் கொஞ்சம் பின்னுக்கு எடுக்கலாம் முன்னுக்கு எடுக்கலாம் முடிவா சொல்லணும். இது சைன் வச்சு தந்துட்டு போங்க. ஆனா பிரேக் இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு வடிவாதுக்கு தெரியும். நேற்று நடந்த சம்பவம் இது. பிரேக் இல்லாம இப்படி சம்பவம் நடந்த டிரைவருக்கு வடிவா தெரியும். 7 அடி டிரைவர் கொண்டு அங்க விட்டுருக்கலாம் பஸ் பஸ் பாக்கல அடி அந்த சந்தியில இப்ப வந்து ஒரு பண்ணினா டிரைவர்ல நீங்க பஸ் அசால்ட் இல்லாதனா போறோம். வடமாகாண கல்வி தொடர்பில் ஆராயும் விசேட தொகுப்பு அடுத்து. கல்வியில் முன்னிலை வகித்த வடமாகாணம் தற்போது பின்னகர்வதற்கான காரணம் என்ன? இது தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கிறது. வடக்கில் கடந்த 4 ஆண்டு கால பகுதியில் காப்போதா சாதாரண தரத்தில் சித்தியடைந்தோர் வீதத்திலும் சிறியதொரு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. வடமாகாணத்தின் கடந்த கால காப்போதா சாதாரண தர பெறுபேறுகளின் வரைபினூடாக கல்வியில் சிறியதொரு வீழ்ச்சியை அவதானிக்க முடிகின்றது. 2013ஆம் ஆண்டில் 65.33 வீதமாக காணப்பட்ட சித்தியடைந்தோர் வீதம் 2014ஆம் ஆண்டில் 64.19 வீழ்ச்சியடைந்துள்ளது. 2015ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2016ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறிய வளர்ச்சி வீதம் காணப்பட்ட போதிலும் 2013ஆம் ஆண்டுடன் ஒப்பிடும்பொழுது கல்வி வீழ்ச்சியையே காட்டுகின்றது. பரீட்சையில இருக்கிற பெரும்பேர்களை பார்த்து கல்வியில முன்னேற்றத்தை பார்க்கறது நாங்க ஒரு நல்ல கருவியாக நாங்க காண்றது இல்ல. அதிகாரிகள் அதிகார தன்மையை தான் கொண்டு போறாங்க ஒழிய கல்வி சம்பந்தமாக கொடுக்கிற முக்கியத்துவம் இல்லைங்கிறது ஒரு காரணமா தான் நாங்க காண்றோம். ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுக்கத்தான் அதிகாரிகள் செய்யறது. ஆனால் மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற செயல்பாடுகள் வடமாகாணத்தில் காண்றது இல்ல. பின்தங்கிய மாணவர்கள் சம்பந்தமாக கவனத்தை செலுத்தி அந்த மாணவர்களை மேல கொண்டு வரதுக்கான திட்டம் தான் அவசியம். அப்படி ஒரு திட்டம் உண்மைக்கும் வடமாகாணத்தில் செயல்பட்டது நாங்கள் காண்றது இல்லை. முல்லைத்தீவு எடுத்துக்கொண்டா, கிளிநொச்சி எடுத்துக்கொண்டா, மடு கல்வி நிலையம் எடுத்துக்கொண்டா, மன்னார் எடுத்துக்கொண்டா, தீவக பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டா, இதுகளுக்கு கொடுக்கிற அக்கறை என்னது? எங்களுக்கு தெரியும் அந்த இடங்கள்ல ஆசிரியர் பற்றாக்குறை, அதுகளுக்கான ஆசிரியர் வளங்கள் இல்ல, கொடுக்கிற நியமனத்தை கூட மாத்தி எடுக்கிறாங்க. வடமாகாணத்தில் வினாத்தாள்கள் தயாரிக்கக்குள்ள அந்த வினாத்தாள்கள் ஒவ்வொரு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வச்சிருக்க ஒவ்வொரு NGOs அதுகளால தான் இந்த வினாத்தாள்கள் செய்யறது. ஆசிரியர்கள் அதுல ஆலோசனைகள் எடுத்து இது செய்யறது
ஒரு செயல்பாடும் இல்ல. 2009 ஆண்டு வரை நடந்த போர் சூழல்ல கூட வடமாகாண மக்கள் கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை அவங்க இலக்க இல்ல. வடமாகாண கல்வி அமைச்சு இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது சும்மா பேருக்கு மட்டும் இருக்கக்கூடாது. மாகாண அடிப்படையில் இந்த பெறுபேறுகளை நாங்கள் நோக்கிற பொழுது இம்முறையும் வடமாகாணம் தான் 9வது இடத்தை பெற்றிருக்கின்றது. வடமாகாணத்தில் 12 கல்வி வலயங்கள் இருக்கின்றன. இந்த கல்வி வலயங்களில் 4 கல்வி வலயங்களில் யாரொரு மாணவருக்கும் ஏச்சித்து கிடைக்கவில்லை. பின்தங்கி நின்ற நிலையில இருந்து ரெட்டிப்பு வேகமாக முன்னேற வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் கைகூடவில்லை. பிள்ளைகளுடைய வீட்டு சூழ்நிலையில் பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. பெற்றோர்களுடைய பங்களிப்புடன் தான் கல்வியை மேம்படுத்தலாம். வீட்டு சூழலை நாங்கள் கல்வி சூழலாக மாத்திரம் பொழுதுதான் இதை மாத்தலாம். இந்த தொலைக்காட்சிகளும் இந்த சீரியல்ஸ்கள் பார்க்கிற அந்த நடத்த கோலங்களால ஏற்பட்ட தாக்கங்கள் போன்றவை இந்த கல்வியை பாதித்துக் கொண்டிருக்கின்றது. வடமாகாண கல்வி நிலை தொடர்பில் அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு என்ன? உண்மையாக கல்வி என்பது இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய சவால் மிக்க ஒரு பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கு. இப்ப அண்மையிலே பட்டதாரி ஆசிரியர்களை நியமித்திருந்தார்கள். பட்டதாரிகளை நியமிச்சு பாடசாலைக்கு அனுப்புறதிலும் பார்க்க அவர்களுக்கு வளமான ஒரு பாடசாலையை கொடுக்கறதுல தான் இந்த அதிகாரிகள் கூடுதலாக நாட்ட முடியவர்கள் நாங்கள் படிப்பாக சொல்லி இருந்தோம். உண்மையாக அண்மையில நாங்கள் பார்த்தோம்னா சில பாடசாலைகள் ஆசிரியர் பாறையில் பிள்ளைகள் எப்படி வருவார்கள். அண்மையில இந்த பெறப்பட்ட ஆசிரியர்களை பங்கீடு செய்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த ஆசிரியர் வசதியா போறதுக்கு ஏற்ற மாதிரி செய்திருக்கிறேன். அதிகமான பாடசாலைகளில் அதிபர்கள் வார நேரங்கள் பிள்ளையாத்தான் பிந்தி வந்தா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பிந்தி விடலாம் தானே. எங்களுக்கு 1960ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட காலத்தில் பார்த்தீங்களாக இருந்தால் இந்த நாட்டிலே மிகப்பெரிய பதவிகளிலே தமிழ் அதிகாரிகள் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இந்த பிள்ளைகளை நாங்கள் சரியாக படிப்பிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு கௌரவமான இனமாக வளர முடியும். வடமாகாண கல்வி புலம் தொகுப்பினை நாளையும் எதிர்பாருங்கள். அடுத்து சக்தியின் தேடல். தலைநகர் என்றவுடன் சகல வசதிகளுடன் நிம்மதியான வாழ்க்கையை மக்கள் வாழ்கின்றனர் என்பதே பலருடைய கருத்து. எனினும் காலனித்துவ ஆட்சி காலம் தொட்டு சொந்த மண்ணில் வாழும் மக்களுக்கு காணி உறுதி பத்திரமோ வீடுகளோ அற்ற நிலையில் கொழும்பின் பல பகுதிகளில் மக்கள் வாழ்கின்றனர் என்றால் அது வியப்பல்ல. கொழும்பு 12 பாரடைஸ் பிளேஸ் என அனைவராலும் அறியப்பட்ட சொர்க்க பூமியில் காலனித்துவ ஆட்சி தொட்டு இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆரம்பத்தில் 25 குடும்பங்கள் வாழ்ந்த இந்த பகுதியில் 4 தலைமுறைகளின் பின்னர் தற்போது 300 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சலவை தொழிலை வாழ்வாதாரமாக கொண்ட இந்த மக்கள் கவனிப்பார் யாருமற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றமை கண்கூடு. 1931ஆம் ஆண்டு கட்டப்பட்ட சிறிய அறைகளிலேயே தமது வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்திற்கான அனைத்து செயற்பாடுகளையும் இந்த மக்கள் மேற்கொண்டு வருகின்றனர். அப்பா பேர் சதாசிவம். இப்ப சதாசிவம் இருந்த வீடு தான் இது. இப்ப எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா இருந்ததுப்ப நான் இருக்கிறேன். இப்ப எனக்கு இப்ப 62 வயசு ஆகுது. அப்ப நான் பிறந்தது வளர்ந்ததுலாம் எங்களுக்கு இந்த வீடு தரேன்னு சொல்லி இருக்கிறாங்க. இன்னும் வீடு தர இல்ல. மழை தூர்னா வீட்டுல இருக்க இயலாது. தண்ணி இவ்வளவுக்கு நிறைஞ்சிருக்கு. நான் நிறைஞ்சு பிடிச்ச மினிஸ்டருக்கும் லெட்டர்ல அனுப்பியிருக்கேன். தமக்கான காணி உறுதி பத்திரமோ சொந்த வீடுகளோ வழங்கப்படாத நிலையில் பாரடைஸ் பிளேஸ் மக்களும் மாநகர சபைக்கு வரி செலுத்தி வருகின்றனர். காலனித்துவ ஆட்சி காலத்தில் செலுத்திய அதே தொகை பணத்தையே தற்போதும் செலுத்துவதாக அந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். தமது வாழ்வாதாரமான சலவை தொழில் செய்யும் இடத்தை அரசாங்கம் சுவீகரித்து சொந்த வீடுகள் கட்டித்தரப்படும் என கடந்த ஆட்சி காலத்தின் போது வாக்குறுதி வழங்கப்பட்டது. வாக்குறுதிக்கு அமைய இந்த மக்களின் தொழில் செய்யும் இடம் கையகப்படுத்தப்பட்டு தொடர்மாடி வீடுகள் கட்டப்பட்டாலும் 2 வருடங்களாக அவை இவ்வாறே காட்சியளிக்கின்றன. வாக்குகளை மாத்திரம் பெறுவதற்கு தமது ஊருக்குள் பிரவேசிக்கும் அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தல் வரை காத்திருக்கின்றனரா என்பதே பாரடைஸ் பிளேஸ் மக்களின் கேள்வியாக உள்ளது. இந்த தோட்டத்தில் நான் 7 வயசுல இருந்து 75 வயசுக்கு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரு வீடு சொந்தம் இல்ல. இந்த 350 குடும்பம் வந்து சரியா கஷ்டமான நிலைமையில இருக்கு. தொழிற்சை இடத்த இதாக்கி வீடு கட்டித்தான் சொல்லி வீடை கட்டி 2 வருஷம் வீடு கொடுக்காம இருக்காங்க. இந்த 350 குடும்பம் இப்படி கஷ்டப்பட்டது காரணம் என்னன்னா நகரசபா வந்து கட்டாயம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று எடுத்து இந்த மக்களுக்கு ஏன்னா இந்த உடைச்ச வீடு கட்டி உடைச்சு அங்க சின்ன ரூம்ல போட்டு ஆட்களை வச்சுக்காங்க, கோழி குடும்பம் வச்சிருக்காங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்க இடத்துல வந்து எங்களுக்கு இடத்த வேணும்னு சொல்லி பின் துண்டை வந்து எங்களுக்கு வீடு அடிச்சு தாருன்னு சொல்லி எடுத்தாங்க. டெம்பரரியா விளையாட்டு மைதானத்தில் கொடுத்துருக்காங்க. டெம்பரரியா தான் இடம் எங்களுக்கு நாங்க டெவலப் பண்ண போக நகரசபா விடுதில்லை. நாங்க பெருசா கட்டி வீடு
வீடுங்களை எல்லாம் இது மாதிரி ரூம் செய்யுது. ஏன்னா இப்ப எங்களுக்கு வந்து ஒப்பு இல்ல அதுக்கு வந்து. தலைநகரில் இருந்து கொண்டு வடக்கு கிழக்கு மற்றும் மலையகம் நோக்கி கதைக்கும் கொழும்பு வாழ் அரசியல்வாதிகள் இந்த மக்களின் பிரச்சினை குறித்து கவனம் செலுத்தாதது ஏன்? இனியாவது கொழும்பு வாழ் அரசியல்வாதிகள் இந்த மக்கள் குறித்தும் அவதானம் செலுத்துவார்களா? மக்களுடைய வாழ்வாதார இடத்தினை சுவீகரித்து அவர்களுக்கென நிர்மாணிக்கப்பட்ட இந்த வீடுகள் எப்போது வழங்கப்படும்? கொழும்பு மாநகர சபை இது தொடர்பில் அவதானம் செலுத்துமா? தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்ட் இந்த விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படும். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கொழும்பு 12 ஃபெரடைஸ் பிளேஸ் என அழைக்கப்படும் சொர்க்க பூமியிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. மக்களின் காணிகளை கையகப்படுத்தி தொடர் மாடி வீடுகளை அமைத்து இதுவரை கையளிக்காதது ஏன்? நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவரே, இது உங்களின் கவனத்திற்கு. தொடர் குடியிருப்பில் வாழும் மலையக மக்களின் நலனில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்பதற்கு சான்றுகள் பல உள்ளன. கண்டி ஹுன்னஸ்கிரிய யாபாக் தெஹிகொள்ள மக்களின் அவல வாழ்க்கையை இன்று நாம் பதிவு செய்கின்றோம். கண்டி உன்னஸ்கிரியவிலிருந்து ஏபாக் தெஹிகொல்ல பிரிவை சென்றடைவதற்கான பிரதான போக்குவரத்து மார்க்கம் இந்த காட்டுப்பாதையாகும். ஏபாக் தெஹிகொல்ல மக்களின் மிக பழமையான குடியிருப்புகளின் கூரைகள் சரிந்து விழும் அபாய நிலையில் காணப்படுகின்றது. நாங்க பரம்பரையா அங்கேயே கிடந்து சாகுறோம். சவுக்காரம் வாங்கி கொடுக்க கூட சரியா சல்லியில அந்த பிள்ளைல குளிக்கிறது கூட வீட பாத்தீங்கன்னா வெடிச்சு போயிட்டு மேல கல்லுகளை ஏத்திட்டு காத்து காலம் வந்துச்சுன்னா மனசு இருக்காது உள்ளுக்கு. தயவு செய்து நீங்க எங்களை இந்த ஸ்டேட்டை விட்டு வேற எங்கிட்டாச்சும் கொண்டு போய் நல்ல நிலைமையில கொண்டு வைப்பீங்கன்னு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இவை தொடர்பில் பல்வேறு தரப்பினருக்கு தெரியப்படுத்தியும் எந்த தீர்ப்பும் கிட்டவில்லை என்பதே இவர்களின் அங்கலாய்ப்பாகும். தகரம் போட்டு தரம், தண்ணி வசதி எடுத்து தரம், டாய்லெட் கட்டி தரம், எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. மற்றபடி சொல்லிட்டு போறாங்களே தவிர சந்தையை வாங்கினது பிறகு இந்த பக்கத்து யாரும் வர்றதில்லை. உன்னாஸ்கிரிக்கு போறதுக்கு ஒரு பஸ் தான் இருக்கு. காலைல 6 மணிக்கு போகும். அந்த பஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா எங்களுக்கு வேற அந்த ஸ்கூல் போறதுக்கு அன்னைக்கு கட் ஆயிரும். 5-6 கிலோமீட்டருக்கு போல நடந்து தான் போயிருக்கு பஸ்க்கு. வருமானம் எதுவுமே இல்ல. இந்த தோட்டத்துல கொடுக்கற 2 நாள் வேலையை மட்டும் தான் நாங்க செய்யறோம். 18 கிலோவுல 1/2 கிலோ அரைஞ்சுன்னா எங்களுக்கு 1/2 பேர் போட்டாங்க. மந்திரிமாரு ஓட்டு கேட்டு வரையில மட்டும் வாராங்க, கும்பிடுறாங்க, உங்களுக்கு அப்படி செஞ்சு தரேன் இப்படி செஞ்சு தரேன்னு சொல்றாங்க. இது வரையில எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. என் ரத்தம் சிந்தி என் வேர்வை சிந்தி நான் படாத பாடுபட்டு தான் கொண்டு நிற்க வேணும். அந்த கொண்டு தூக்கிட்டு இங்க நிறுத்தா 1/2 பேருங்கிறாங்க. நான் என்ன செய்யுங்க? அவல வாழ்க்கை முற்றுப்பெறும் காலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த மக்களுக்கு விரைவில் சாதகமான பதில் கிடைக்குமா? பண்டாரவளை பொதுச்சந்தை பகுதியில் நடைபாதை வியாபாரிகளிடம் முறையற்ற விதத்தில் பெரிதொரு நபரால் பணம் அறவிடப்படுகின்றமை குறித்து இன்று சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ குறித்த பகுதிக்கு இன்று சென்ற போதே இந்த முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது. பண்டரவளை பொதுச்சந்தை பகுதியில் நடைபாதை வியாபாரிகளிடம் பொதுச்சபை கட்டிட தொகுதியில் குத்தகைக்கு கடை வாங்கிய ஒருவர் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடுவதாக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டுக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி குறித்த பகுதிக்கு இன்று முற்பகல் சென்றுள்ளார். இதன்போது இரு தரப்பினரிடமும் பாராளுமன்ற உறுப்பினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். மாநகர சபைக்கு தாம் உரிய முறையில் வரி பணம் செலுத்துவதாகவும் எனினும் குறித்த நபர் 100 ரூபாய் தொடக்கம் 400 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் வரை தங்களிடம் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடுவதாகவும் நடைபாதை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் இந்த குற்றச்சாட்டை குறித்த நபர் முற்றாக மறுத்துள்ளார். இந்த விடயம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாநகர சபையூடாக தான் பணம் பெற்றுக் கொள்ள வேண்டும். இது தொடர்பில் வியாபாரிகளுக்கு நான் எடுத்துக் கூறியுள்ளேன். மிரட்டல்கள் விடுத்து பணம் பெற்றுக் கொண்டமை தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளேன். உவா மாகாண முதலமைச்சர் தான் இவர்களை பணம் பெற்றுக் கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார். மாநகர ஆளுநருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். ஏற்கனவே இருந்த மாநகர ஆளுநருக்கு மிரட்டல் விடுத்து விரட்டியிருந்தார்கள். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வரி பணம் செலுத்த வேண்டும். ஊவா மாகாண முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தியத்தலாவை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வின் போது இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். சமிந்த விஜயசிறிக்கு வாக்களித்த பதுளை மக்களின் பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்றத்தில் எதுவும் பேசுவதில்லை என நாட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இது நகரசபைக்குட்பட்ட விடயம். வரிப்பணம் சேகரிப்பவருக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. வரிப்பணம் சேகரிப்பவருக்கு விலை மனு வழங்கியுள்ளது யார் என்று எனக்கு தெரியாது. எனக்கு தெரிந்த வகையில் வரிப்பணம் சேகரிக்கும் நபர் பண்டாரவளை பகுதியைச் சேர்ந்தவர். சமிந்த விஜயசிறியின் வீட்டிற்கு அருகில் வசிப்பவர் தான் இவர். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான புதிய கூட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாமை தொடர்பில் மக்களை தெளிவூட்டும் நிகழ்வு ஹட்டனில் இன்று நடைபெற்றது. மக்கள் விடுதலை முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
தோட்ட தொழிலாளர்கள் சம்பளத்தை உயர்த்துவதற்காக கூட்டு உடன்படிக்கையின் பிரகாரம் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம், அதாவது இந்த சித்திரை புத்தாண்டை தோட்ட தொழிலாளர்கள் விசேஷமாக கொண்டாடுவதற்கு கூட்டப்பட்டிருக்க வேண்டும். தோட்ட தொழிலாளர்களை காட்டிக் கொடுக்கும் போலி தொழிற்சங்கங்களும் இன்றைய நல்லாட்சி என்று கூறிக்கொள்ளுகின்ற போலி நல்லாட்சியும் தோட்ட தொழிலாளர்களுக்கு அபகீர்த்தியை இழைத்திருக்கின்றார்கள். தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதற்கு மட்டுமல்ல, நல்லாட்சி என்று கூறிக்கொண்டு தோட்ட தொழிலாளர்களின் வாக்குகளை பெருவாரியாக கொள்ளையடித்த ரணில் விக்ரமசிங்க இந்த கூட்டு அரசாங்கத்தையும் தோட்ட தொழிலாளர்களின் ஊடாக வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டம் தீர்வின்றி தொடர்கின்றது. இந்த சம்பளம் நடந்தது எவன் வந்து நம்மள கேக்குறான்? 49 நாளாச்சு அரசாங்கம் கேக்குதம்மா. எங்களுக்கு 10 மாதம் செவந்து இருந்து பெத்தம்மா அம்மா மாதா எல்லாரும் பாடு கொடுத்து நெஞ்சு வயிறு கூதிக்குதம்மா. எங்களுக்கு எங்களை பிள்ளையில மறக்க இயலாது. மூத்த குஞ்சம்மா உலகத்தான் பாயிருந்தது எரிஞ்சு தெருவழியா போட்டு வந்தம்மா. மூளையா இல்ல, எனக்கு வயிறு தாங்க இயலாதம்மா. எங்க பிள்ளையில அனுப்பணும் அரசாங்கம். என் மூடு மந்திரம் அந்த அரசாங்கம் இருக்கம்மா. எங்க பிள்ளைகளை பண்ணாத விடுங்க சாமி. மகன் இருந்த எந்த நாளும் புது வருடம் தான். உடுப்பு என்ன இது என்ன, அவர் தகப்பன் செத்தும் அவர் தான் எங்களை பார்த்தது கொண்டது, தங்கச்சி மாரை பார்த்தது எல்லாம் அவர் தான். இப்ப எங்களுக்கு என்ன புது வருஷம் இருக்குது? அவர் இருந்தா, அவர் வந்தா இந்த நேரம் புது வருஷம் தான் இருந்தா. பெஞ்சி தயவு செய்து மண்டாடிக்க இருக்கிற ரெண்டு பிள்ளைய என்னோட தாங்க. அதான் எனக்கு வேணும். ஜனாதிபதி அவர் மஹிந்த ராஜபக்ச இருக்கைக்குள்ள அந்த சுதந்திர தினத்துக்கு நேரமா சொல்றாரு, நான் சுதந்திர வார்த்தை எப்படி தெரிவிக்கிறது, எந்த புள்ள ஜெயில இருக்கு, நான் எப்படி சொல்றேன்னு சொல்லி அவர் சுத்தம் கொண்டாடுறாரு. அப்ப அந்த நேரத்துல அவரை குடும்பமே பார்க்குது. அவரை நேரடியா பார்க்கணும், கதைக்கணும், பேசணும், எல்லாம் செய்யணும். அப்படி இருந்து அவருக்கு கவலையாம். இந்த நாங்கள் பாருங்க 8 வருஷங்கள புள்ளிட கண்ணோட காணாம இருக்கு. எங்களுக்கு எப்படி எவ்வளவு கவலையா இருக்கும். நாங்கள் என்னென்ன சந்தோஷம் பார்க்கணும். இந்த இடத்துல கோயில் படிச்சுட்டு இருந்தவர், அன்றைக்கு மன்னனை வேண்ட போனவர் 2010 மாதம் 13 காண இல்லை. நானும் எல்லா இடமும் அறிவிச்சு தேடி இன்னும் கிடைக்கவில்லை. இதுக்கு ஒரு முடிவு தேண்டி என் மகனை மீட்டு தரும்படி இந்த அரசாங்கத்தின நான் வேண்டிக்கிறேன். அரசாங்கம் தான் இந்த பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனது. ஆமியை வச்சு அங்கே முகம் மூடி கொள்ளக்காரனுங்களும் சிஐடி மாரையை வச்சு எங்கட பிள்ளைகளை பிடிச்சிட்டு போனது. எங்கட பிள்ளைகளுக்கு ஒரு முடிவு வேணும். முடிவு வர மட்டும் நாங்கள் இறுதி வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம். நாங்கள் சாகும் வரைக்கும் போராடி கொண்டேதான் இருக்கிறோம். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வேலையற்ற பட்டதாரிகள் முன்னெடுக்கும் போராட்டங்கள் தீர்வின்றி தொடர்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளின் சத்தியாகிரக போராட்டம் 48வது நாளாகவும் காந்தி பூங்காவிற்கு அருகில் இடம்பெற்று வருகின்றது. வருகின்றது எமது பண்டிகைகள் ஒன்றான சித்திரை புது வருட விழா. எனவே இந்த பண்டிகையிலும் சரி எங்களுக்கான தீர்வு கிடைக்குமா என்பது மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. எனவே அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளும் தமக்கான நிரந்தர நியமனம் கோரி தொடர்ந்து 42வது நாளாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீங்கள் உங்களோட பதவியிலிருந்து விலகி பிரதமரிடமும் ஜனாதிபதியிடமும் உருக்கமாக எங்களுடைய நியமனத்தை விரைவாக பெற்றுத்தாருங்கள். திருகோணமலையில் கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு முன்னால் வலுப்பெற்றுள்ள போராட்டம் 39வது நாளாக தொடர்கின்றது. எந்தவித தீர்வையும் இந்த அரசாங்கமோ அரசாங்க சார்பான அரசியல்வாதிகளோ எமக்கு பதிலை தரவில்லை. யாழ் மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் 42வது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எங்கட அரசியல்வாதிகள் அசமந்த போக்கால எங்களுடைய வேலைகள் பின் போடப்படுகிறது ஒழிய அவர்கள் விரைந்து செயற்பட்டால் எங்களுக்கு சரியான தீர்வு பெறும் என்பதுதான் நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறோம். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பராளாய் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இன்று நடைபெற்றது. பஞ்ச மகமந்திர சக்த நவகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இன்று அதிகாலை விநாயகர் வழிபாட்டுடன் இனிதே ஆரம்பமானது. மங்கள வாத்தியங்கள் முழங்க பூமலை தூபம் கமல நடைபெற்ற அபிஷேகத்தை தொடர்ந்து மூலவர் மகா கும்பாபிஷேகம் ஆரம்பமானது.
ஸ்ரீ சிவசுப்பிரமணிய தேவஸ்தான நவகுண்ட பக்ஷ மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனத்தை காண்பதற்காக பெருந்திரளான அடியார்கள் கூடியிருந்தனர். அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என தெரிவித்து பருத்தித்துறையிலிருந்து இன்று சைக்கிள் பயணம் ஆரம்பிக்கப்பட்டது. 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அரசு ஓய்வூதியம் வழங்கி உதவ வேண்டும் என தெரிவித்து இலங்கையை சைக்கிளில் சுற்றி வரும் பயணத்தை தர்மலிங்கம் பிரதாபன் நேற்று ஆரம்பித்தார். இவர் 11 நாட்களில் 1515 கிலோமீட்டர் தூரம் சைக்கிளில் பயணிக்க உள்ளார். நல்லூர் கந்தனை தரிசித்தவாறு ஏனையின் வீதி ஊடாக பயணித்து பூநகரி சங்குப்பட்டி பாலத்தின் ஊடாக பூநகரி நகரிலே இன்றைய இந்த 2வது நாள் பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நாளைய தினம் பூநகரியில் பயணத்தை ஆரம்பித்து மன்னாரில் நிறைவு செய்ய உள்ளார். 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கடற்படையின் கயந்திகா அபேரத்ன இலங்கை சாதனையை படைத்தார். இந்த சாதனையுடன் ஆசிய மெய்வல்லுநர் போட்டிகளுக்கான தெரிவுப் போட்டிகள் நிறைவுக்கு வந்ததுடன் இதில் 6 இலங்கை சாதனைகள் நிலைநாட்டப்பட்டன. வடக்கின் நட்சத்திரமான அனிதா ஜெகதீஸ்வரன் மகளிர் கோலூன்றி பாய்தலில் புதிய இலங்கை சாதனையை புதுப்பித்தார். 3.45 மீட்டருக்கு தாவிய அவர் இந்த சாதனைக்கு உரித்தானார். 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் கடற்படையின் கயந்திகா அபேரத்ன இலங்கை சாதனையை படைத்தார். இந்த சாதனைக்காக அவர் 2 நிமிடங்கள் மற்றும் 2.55 செகண்ட்களை எடுத்துக் கொண்டார். இந்த போட்டிகளில் நிமாலில் ஏனாராஜி 2ஆம் இடத்தை பெற்றார். மகளிருக்கான முப்பாச்சலில் விதுஷா லக்ஷானி மற்றும் ஒரு இலங்கை சாதனையை நிலைநாட்டினார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.